Taste the Daily. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி சோதனைச் சாவடியில் விற்பனைக்காக காரில் கடத்தி செல்லப்பட்ட 26 கிலோ கஞ்சா சிக்கி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், விவரங்கள். நிச்சயமாக செய்யது. ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கு கடத்தி செல்லப்பட்ட 26.5 கிலோ கஞ்சா தேனி மாவட்ட எல்லையான தேவதானப்பட்டி சோதனை சாவடியில் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவிலிருந்து தேனி மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ள நிலையில் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி போலீசார் திண்டுக்கல் தேனி எல்லை பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கேரள பதிவெண் கொண்ட வாகனம் ஒன்று வந்தது. அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் வந்த இருவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சந்தேகமடைந்த போலீசார் அந்த காரை நிறுத்தி காருக்குள் சோதனை செய்தபோது 7 பொட்டலங்களாக 26.5 கிலோ கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 26.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அந்த காரில் வந்த இருவரை கைது செய்தனர். அந்த இருவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் கேரள மாநிலம் வர்க்கலா பகுதியைச் சேர்ந்த சஜ்ஜு என்பவர் தற்போது ஆந்திராவில் பணியாற்றி வருவதாகவும், அந்த ஆந்திராவில் பணியாற்றும் போது ஒடிசாவை சேர்ந்த சூரஜ் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டு அந்த சூரஜ் உடன் இணைந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து கேரளாவை சேர்ந்த சோனி மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரின் உதவியுடன் கேரளாவிற்கு கஞ்சா கடத்த முயற்சி செய்துள்ளனர். அந்த வகையில் சோனி மற்றும் ராஜேஷ் ஆகியோர் காரில் சென்று ஆந்திராவிலிருந்து 26.5 கிலோ கஞ்சாவை வாங்கி வரும்போது தேவதானப்பட்டி போலீசார் பிடித்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சோனி, ராஜேஷ் மற்றும் சஜு, சூரஜ் ஆகிய 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் சோனி, ராஜேஷ் ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 12,500 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் எல்லை பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்யது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.